ஆயுத எழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உள்ளாட்சி தேர்தல் திருவிழாவுக்கு பிரேக் போட்டிருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றம். திராவிட முன்னேற்ற கழகம் மனு தாக்கல் செய்திருந்தது. உள்ளாட்சி தேர்தலில் பல்வேறு குறைபாடுகளை சுட்டிக்காட்டிய மனு அது. அதில் தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது வரைக்கும் 4.5 லட்சம் பேர் மனு தாக்கல் செய்து மறுபரிசீலனை அளவில் மனுக்கள்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரத்து வந்திருக்கிறது. கடந்த 26ஆம் தேதி வெளியிட்ட அந்த ஆணையையும் ரத்து செய்து புதிய அறிவிப்பை வெளியிட்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் இந்த தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் ரத்து யாருக்கு பாதிப்பு என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பேராசிரியர் தீரன், அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் இணைகிறார். அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசுவாமி அவர்கள் இணைகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஊடக பிரிவு தலைவர் வழக்கறிஞர் பாலு அவர்கள் இணைகிறார்கள். மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சரவணன் ஆகியோரும் இந்த விவாதத்தில் நம்முடைய இணைகிறார்கள். நேர்களே, முதல் கேள்வி ஆப்வியஸ்லி பேராசிரியர் தீரன் அவர்களுக்கு தான். இது உங்களுக்கு பின்னடைவா இல்லாம எப்படி பார்க்க? கடுமையான விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் வைத்தன. அந்த விமர்சனங்களை எல்லாம் உறுதி செய்து ரத்து செய்திருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றம். சமதளம் இல்லை அப்படிங்கிற விமர்சனம் அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவசர கோலத்தில் இந்த அறிவிக்கை எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல முறையான அணுகுமுறைகள் பின்பற்றப்படவில்லை அப்படின்னு விமர்சனம் செய்தனர். தவறு என்றீர்கள். அதையும் உறுதி செய்திருக்கிறது. எதிர்கட்சிகளுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டு ஆளுங்கட்சிக்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டின. இல்லை என்றீர்கள். அதுவும் ஆமாம் என்றிருக்கிறது நீதிமன்றம். பிரிவு 24 மீறப்பட்டிருக்கிறது. கெசட் பப்ளிகேஷனும் பப்ளிக் நோட்டீஸும் எப்படி ஒரு நாள்ல இருக்க முடியும் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு ரத்து செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். பெரிய பின்னடைவு இல்லையா உங்களுக்கு? இல்லை, இது ஒரு பின்னடைவாக நாங்கள் கருதவில்லை. அதாவது தமிழகத்தினுடைய உள்ளாட்சி தேர்தல் என்பது இந்த புதிதாக நடைபெற்று அந்த புதிய வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் எல்லாம் அக்டோபர் 24க்குள்ளே பதவியேற்றுக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டுதான் மாநில தேர்தல் ஆணையமானது 2001ஆம் ஆண்டினுடைய மக்கள் தொகை அடிப்படையில், ஏனென்றால் இந்த ஒதுக்கீடு செய்வதில் பெண்களுக்கான ஒதுக்கீடு 50% இன்றைக்கு மாநில முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைக்கு பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை உள்ளாட்சியிலே வழங்கி ஒரு வரலாற்று சிறப்பை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அதோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கு கூட பார்த்தால் அந்த இப்பொழுது இவர்கள் சுட்டி காட்டியிருக்கிற அந்த பழங்குடியினருக்கு ஒதுக்கீடு இல்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா? நீங்கள் பார்த்தால் இந்த இடஒதுக்கீடு முறையை கூட இன்றைக்கு 2001ஆம் ஆண்டு அந்த மக்கள் தொகை அடிப்படை கணக்கிலே வைத்து சரியாக அவர்கள் கணக்கிட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் சொல்லுவது 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் ஏன் அந்த வாரத்துல கூட சற்று ரிலாக்ஸேஷனை நீதிமன்றமே உங்களுக்கு கொடுத்துருக்கு. நம்ம அதை நிறைய முறை அணுகிட்டோம். 2011 அடிப்படையில் தான் செய்வோம், இந்த தேர்தலே நடத்துவோம்னு உத்தரவாதம் கொடுத்தது எதிர்கட்சிகளை நீங்க சட்டமன்றத்தில் ஒரு முறைக்கு மேல கொடுத்துருக்கீங்க. நம்ம நிறைய அணுகிட்டோம். அதுல சுழற்சி முறைகள் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. 24ஆம் தேதிக்குள்ள முடிக்கணும், அதனால இப்படி செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறீங்க. 24ஆம் தேதிக்குள்ள இந்த தேர்தல் ப்ராசஸை முடிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு நேற்று நமக்கு தெரியல. 2011 நமக்கு தெரியும். 50% இடஒதுக்கீடும் பல மாதங்களுக்கு முன்பே தெரியும், தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும். இவையெல்லாம் திடுதுப்புன்னு புதுசா வந்த விஷயங்கள் இல்ல. பிளான் பண்ணி செய்ய வேண்டிய அவசியம் இருந்தது. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண வேண்டிய தேவை இருந்தது. அந்த தேவையை உணர்ந்து சரியா செயல்படல அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்துடைய வாதம். இல்ல, அதாவது உங்களுக்கு இந்த அடிப்படை தகவல் எல்லாம் எங்கிருந்து வரணும்? கீழ்மட்டத்திலிருந்து வரணும். மாநில தேர்தல் ஆணையத்துக்கு வந்த பிறகுதான் அவர்கள் முடிவு செய்ய இயலும். ஆனால் இன்றைக்கு என்ன நடைபெற்றிருக்கிறது என்றால் அது மாதிரியான தகவல்கள் எல்லாம் கீழ்மட்டத்திலிருந்து மேல வரல. அது யாருடைய பொறுப்பு? மாநில தேர்தல் ஆணையத்தோட பொறுப்பு இல்லையா? அதற்கு உதவி செய்ய வேண்டியது அரசு அமைப்புகளுடைய பொறுப்பு இல்லையா? அதிகாரிகளுடைய பொறுப்பு. அதற்குத்தான் போதுமான கால அவகாசம் இல்லை என்பதற்காகத்தான் தேர்தல் தேதியை உடனடியாக அறிவிக்க வந்தார். இது எல்லாமே இப்போ புதிய விஷயங்கள் இல்ல. நீங்க 50% அறிவிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த தேதிக்குள்ள நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறது 2011லயே நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதுக்கெல்லாம் நம்ம தயாராகி ஒரு சம வாய்ப்பு, சமதளம் உறுதி செய்ய வேண்டியது அப்படிங்கிறது சலுகை இல்ல, கடமை. அது எல்லாருடைய உரிமை. அது மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போதுதான் இங்க கேள்வி, பிரச்சனை, இந்த தடை எல்லாமே. இல்ல, மறுக்கப்படலை. அதாவது எதிர்கட்சிகள் தயாராக இல்லை என்று சொல்லி இவர்கள் வழக்கு போட்டு இன்றைக்கு தடை ஆணை பெற்றிருக்கிறார்கள். இந்த இதுக்கு
இல்ல எப்படி அப்படி சொல்ல முடியும்? ஒரே நாள்ல தேர்தல் அறிவிப்பு, நோட்டிபிகேஷன் எல்லாம் வருது. ஒரு குறைஞ்சபட்ச கால அவகாசம் இருக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் கருதுது. அப்படிதான் சட்டத்துல இருக்கு. அது ஏன் உங்களுக்கு மாநில சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் கூட 20 நாள் 21 நாள் தான் கால அவகாசமே தேர்தல் ஆணையம் கொடுக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும், நாடாளுமன்ற தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 1.5 மாசம் இருந்துச்சு. 2014 தேர்தலில் 1 மாசம் இருந்துச்சு. அதாவது தேர்தல் அறிவிப்புக்கும் வேட்புமனு தாக்கல் தொடங்கக்கூடிய நாளுக்கும் 1 மாசம் 1.5 மாசம் உள்ளாட்சியில அவ்வளவு கால அவகாசம் தேவைப்படாது. தொடங்கும் அப்படின்னா என்ன? உள்ளாட்சிக்கு அவ்வளவு கால அவகாசம் தேவைப்படாது. உள்ளாட்சிக்கு தான் இன்னும் கால அவகாசம் தேவை. 234 சீட்டு இல்ல 39 சீட்டுக்கு 1.5 மாசம் 2 மாசம் தேவைப்படுது அப்படின்னா 1.5 லட்சம் சீட்டுக்கு கிட்டத்தட்ட 1,31,794 சீட்டுக்கு எவ்வளவு கால அவகாசம் தேவை? இல்ல அதுதான் அவங்கவங்க அங்கங்க செய்ய போறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து எப்படி செய்யணும்னு தெரியணும்லங்க. 23ஆம் தேதி ரிசர்வேஷனை பத்தி சொல்றீங்க. 2 நாள்ல வந்து அறிவிப்பு வருது. அடுத்த நாள் மனு தாக்கல் அப்படின்னா எங்க என்ன வேட்பாளர் சரியா தான் கொடுத்திருக்காங்க. 26ஆம் தேதி மனு தாக்கல், செப்டம்பர் 26ஆம் தேதி மனு தாக்கல், கடைசி நாள் வந்து அக்டோபர் 3, அக்டோபர் 4 ஆய்வு, திரும்ப பெறுதல் அக்டோபர் 6. நல்லா கேட்டுங்க. தொடங்குது 26 செப்டம்பர் 26 கொடுத்தாச்சு. அறிக்கை வருது. எப்ப கெசட் நோட்டிபிகேஷன் வருது? அதே நாள்ல. சரிங்க, நான் என்ன சொல்றேன்னா உள்ளாட்சி தேர்தல் ஏற்கனவே பிரசிடென்ட் இருக்கு. 2006 மட்டும் எப்படி தேர்தல் நடந்தது? உள்ளாட்சி தேர்தல் திமுக ஆட்சி காலத்துல இல்ல அதிக நாள்லாம் ஒண்ணும் கொடுக்கல. அப்பயும் வந்து குறுகிய காலத்துல தான் தேர்தல் அறிவிப்பு செய்து தேர்தலை உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டது. அப்பயும் குறுகிய காலமா இருக்கலாம். அந்த நோட்டிபிகேஷன் 2 கட்டமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் கிரவுண்ட கோர்ட் அணுகி இருக்கு. நான் திரு சரவணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இது ஒரு பின்னடைவா பார்க்க முடியும். ஆனா பின்னடைவு ஆளும் அரசுக்கு இல்லையே, தமிழக தேர்தல் ஆணையத்துக்கு தானே. ஆனா உங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள்லாம், உங்களுடைய தலைவர்கள்லாம் கருத்து சொல்லும் போது இது ஆளும் கட்சிக்கான பின்னடைவா பார்க்கறாங்க. அதை எப்படி பார்க்க முடியும்? திரு சீதாராமனுக்கு பின்னடைவு, மாநில தேர்தல் ஆணையத்துக்கு பின்னடைவா பார்க்கலாம். ஆளும் அரசுக்கு எப்படி? அதாவது இந்த மாநில தேர்தல் ஆணையம் வந்து அரசின் கைப்பாவையாக செயல்படுகிறது என்பது குற்றச்சாட்டு. முதலிலிருந்தே வந்து என்றைக்கு வந்து 2006லயும் அப்படிதான். 2006ல இருந்ததோ இல்லையோ, 2011ல அப்படிதான் இருந்துச்சு. 2016ல வந்து முக்கியமான குற்றச்சாட்டு இப்போ 2011லயும் சரி 2016லயும் சரி அதிமுக அரசின் கைப்பாவையாக வந்து செயல்பட்டு வருகிறது. 2006ல வேற மாதிரி, கண்டிப்பாக வேற மாதிரி தான். என்ன மாறிச்சு? அதாவது அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இவர்களுக்கு ஏற்றது போல அந்த சர்வீஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் மாத்தி, ஆமா இதற்கு முன்னாடி இருந்தவரை வந்து சர்வீஸ் கண்டிஷன்ஸை மாத்தி இன்எலிஜிபிள் கேண்டிடேட் தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. இது எல்லாமே கோர்ட்ல சேலஞ்சும் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது, இதுக்கு இருந்தது. தேர்தல் கமிஷனோட பவர் மாறல. அதில் இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன்னா அந்த தேர்தல் கமிஷன் கிடையாது. அந்த அதை நிர்வகிப்பவர் யார், அதன் தலைவராக இருப்பவர் யார், அவர் ஆளுங்கட்சிக்கு வந்து எவ்வாறு இணக்கமாக செயல்படுகிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு. இது முதல்ல இருந்தே இதை தான் சொல்லிக் கொண்டிருந்தோம். அது வந்து இப்ப நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக உறுதிப்பட்டிருக்கிறது. இல்ல அதாவது வந்து துரைமுருகனுடைய உறவினர் சந்திரசேகர் காற்றிலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். குற்றச்சாட்டு என்னவோ அதான் காற்றில் வரக்கூடிய செய்திகள் 1000 செய்திகள் வரும். ஆனால் உயர் நீதிமன்றம் வந்து ஒரு குட்டி இருக்கிறது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, even for that political parties were not invited, the political parties should have sufficient time to have poll alliance அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க. The alleged poll notice was scheduled made on 26/9. The ruling party is stated to have announced the candidates list. ஸோ இதில் என்ன உயர் நீதிமன்றமே வந்து ஒரு தெளிவான சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, தேர்தல் ஆணையம் ஆளும் தரப்பிற்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கிறது. 25ஆம் தேதி நீங்க வந்து சொல்லிட்டு 26ஆம் தேதி நாமினேஷன் சொன்னீங்கன்னா ஆளும் கட்சி வந்து உடனே 26ஆம் தேதியே வந்து அந்த நாமினேஷன் லிஸ்ட்டை ஃபைல் பண்றாங்க. அத்தனை கேண்டிடேட்டிவ் செலக்ட் பண்ணி அவர்களுக்கு வந்து இன்சைட் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து மிக மிக ஒரு சீரியஸான குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை வந்து நம்ம அப்படியே வந்து மேம்போக்காக பார்த்து விட முடியாது. ஒவ்வொரு தேர்தலில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இல்ல. இந்த குற்றச்சாட்டு இதை போன்ற குற்றச்சாட்டு 19ஆம் தேதி செப்டம்பர் 19ஆம் தேதி இந்த தேதியில தேர்தல் அறிவிக்க நடக்கும் அப்படின்னு 2006ல சொல்லப்படுது. இன்னைக்கு எப்படி நடக்குதோ அதே போல அடுத்த நாள்ல வேட்புமனு தாக்கல் சொல்லப்படுது. இன்னைக்கு இருப்பது போல செக்ஷன் 24 படி 2 முறை நோட்டிபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா டெக்னிக்கலி ஸ்பீக்கிங்
இந்த பிராக்டிகலி ஸ்பீக்கிங் இந்த ஸ்கெடியூல் அப்படிங்கிறது ஒரு தேதியில் அறிவிக்கப்படுது. இந்த முறை எப்படி அறிவிக்கப்பட்டிருக்கோ அதே போலதான் திமுக ஆட்சியில ஒரு நாள்ல தேர்தல் தேதி அறிவிக்கப்படுது, அடுத்த நாள்ல இருந்து வேட்புமனு தாக்கல் தொடங்குது. அதை எந்த நீதிமன்றமும் குற்றம் சாட்டவில்லை. ஏனென்றால் அப்பொழுது தேர்தல் ஆணையம் சார், நீங்க பேசும்போது நான் பேசல சார். அப்பொழுது தேர்தல் சுதந்திரமாக நடத்தப்பட்டது, தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்பட்டது. ஆனால் இப்பொழுது 99 வார்டுல மறுதேர்தல் நடத்த உத்தரவிட்டதாக உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ஏற்று மதித்து உடனடியாக அதற்கு செவிசாய்த்து மறுதேர்தல் நடத்தினோம். இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அதிமுக அரசுக்கு முடியுமா, ஏற்றுக்கொள்ளுமா? இல்ல இதையும் ஒரு உடனே ஒரு மேலே சென்று ஒரு அப்பீல் செய்வார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. இல்ல அவர் சொன்னதுக்கு ஒரு அப்பீல் போறது அவங்களோட ரைட் இல்லையா? இல்ல அப்பீல் போறது ரைட். ஆனா இது மறுக்க முடியாத உண்மை அல்லவா? அதாவது ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி இவ்வாறு ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை சரி என்று சொல்லி இருக்கிறார், ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுது என்று சொல்லி இருக்கிறார். அதே உயர்நீதிமன்ற நீதிபதி தான் 2006 என்ன வாழ்ந்தது, 2011 என்ன வாழ்ந்தது அப்படின்னு உங்களை நோக்கியும் கேள்விகள் இல்ல. அது சரி, ஆனால் நாம் இப்பொழுது அதே குற்றச்சாட்டு தானே திருப்பி நீங்க குற்றச்சாட்டா வைக்கிறீங்க. அதே நீதியரசர் வழக்கு தொடுக்கும். அதாவது இந்த 2017 இப்போ நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, இதுவரை கண்டிராத சம்பவங்கள். அதாவது எப்படின்னா, இலைமறை காய்மறையாக ஏதோ 1-2 நடப்பது வேறு. ஆனால் இது எப்படின்னா ஒரு பிளாட்டன்ட் வயலேஷன். அவ்வளவு தெளிவாக அவ்வளவு கண்கூடாக தேர்தல் ஆணையமும் அரசும் கூட்டு சென்று மக்களை ஏமாற்ற முயற்சி செய்திருக்கிறது. இதை மக்களை ஏமாற்றும் முயற்சி. விரிவான வார்த்தை 2006 தேர்தலில் இப்ராஹிம் கலிபுல்லா என்று சொல்லக்கூடிய நீதியரசர் தான் தீர்ப்பு கொடுத்தாரு. சென்னை மாநகராட்சியில 94 வார்டுல மறுதேர்தல் நடத்தணும். இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு அராஜகம், ஒரு தேர்தல் முறைகேடு நடைபெறாதுன்னு நற்சான்றிதழை திமுகவுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்க இல்ல இப்ப அந்த மாதிரி இல்ல, இப்ப அந்த மாதிரி இல்ல. அப்ப அதே கட்சி தான் நீங்க அவ்வளவு மோசமான கட்சி தான் நீங்க மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய உங்க மேல குற்றம் சொல்லிருக்காங்க. நீங்க அவ்வளவு மோசமான கட்சியா? 3 தேர்தல் மோசமான கட்சியா? நீங்க அவ்வளவு மோசமான கட்சியா? இல்ல உங்களுக்காக கண்டம் சொல்லுங்க. நீங்க எங்களை பத்தி பேசுறீங்க. நீங்க அவ்வளவு மோசமான கட்சியா? இப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? மோசமான கட்சியா? மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்ட எங்களை நோக்கி கை நீட்டுகிறீர்களே, நீங்களும் அவ்வளவு மோசமான கட்சியா? ஒத்துக்கொள்கிறீர்களா? இல்ல நீதிமன்றம் உங்களை குட்டி இருக்கிறத தவிர எங்களை இன்னைக்கு உங்களை தான் குத்தி இருக்கு. இந்தியாவிலே நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தீர்ப்புல அது மாதிரி அம்மா ஆட்சியை பத்தி சொல்லியிருக்காங்களா? ஆமா சொல்லியிருக்காங்க. திரு சரவணன் சொல்றது போல இந்த ஆர்டர்ல கடுமையான சில அப்சர்வேஷன் இருக்கு. ஒரு சமதளம் இல்ல அப்படிங்கிற அப்சர்வேஷன் இருக்கிறது. ஒரு கூடுதல் வாய்ப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்கோ அப்படிங்கிற சந்தேகத்தை தீர்ப்பு எழுப்பியிருக்கு. ஆணைகளை பரிசீலிக்கலாம் என்றுதான் சொல்லி இருக்கிறது. ரத்து செஞ்சு இந்த ஆணையை ரத்து செஞ்சு முதல்ல செய்ய சொல்லி இருக்கு. சமீபத்தில் தேர்தல் நடத்த சொல்லி அது முறையீடு செய்ய போறாங்க. மேல்முறையீடு செஞ்சு அதுக்கான பரிகாரத்தை மாநில அரசு பார்க்காம எப்படி பார்க்கங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய கருத்தை நான் கேட்க விரும்புறேன். மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பா வாங்கக்கூடிய முதல் குட்டா இது என்றால் இல்லை, தொடர்ந்து வாங்கியிருக்கிறது. தொடர்ந்து இது போன்று கடுமையான நிலைப்பாடுகளை நீதிமன்றத்திலிருந்து பெற்றிருக்கிறது. 2006 11 அதோடைய ஸ்கேல் மாறலாம். இம்முறை இந்த தேர்தல் ரத்தே ஆகியிருக்கிறது. அதுபோல யூஸ்வலான பின்னடைவு என்று பார்ப்பதா, இதனது ஸ்கேல் அதிகம்னு புரிஞ்சுக்கிறது. அந்த தேர்தலே ரத்தாகி நிச்சயமா சாதாரண குட்டு இல்லை, பெரிய குட்டு தான். அதுக்கு அரசியல் சூழ்நிலை ஒரு காரணம்னு நான் கருதுறேன். எனிவே அவங்க ப்ரொசீஜரல் இர்ரெகுலாரிட்டி இருக்குங்கிறத நீதியரசர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது தேர்தல் ஆணையம் ரொம்ப அவசரப்பட்டு மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம அவசர கதியில் செய்திருக்காங்க. குறிப்பாக கெசட் நோட்டிஃபிகேஷன் பண்ணி செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை, போதுமான கால அவகாசம் கொடுத்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தி செய்ய வேண்டிய விஷயத்தை ஜஸ்ட் பேப்பர் செய்தியாக கொடுத்துருக்காங்க. இந்த இடம் தான் தவறு. இதனால தான் அவங்க
அதை தள்ளி வைக்கிறார். ரத்து பண்ணது காரணம் இதான். நீங்கள் ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லது காரணம் இதுதான். மற்றபடி ரிசர்வேஷன் இதெல்லாம் திமுக தரப்பில் ஒன்று வாதிட்டாங்க. அண்ணா திமுக தரப்பில் அது தெளிவாட்டே நீங்கள் சொல்லக்கூடிய புள்ளி வரம் தவறு, ஆக்சுவலாக இவ்வளோ தான் இருக்குது. 0.23 தான் அங்கே எஸ்டி இருக்காங்க. சென்னையில் எப்படி எஸ்டி வார்டு ரிசர்வ் பண்ண முடியும்னு கேட்டாங்க. அதெல்லாம் நீதியரசர் ஒத்துக்கிறார். இந்த இடத்துல தான் வந்து அவர் கிளியர் கட்டாக என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு அடுத்தால என்ன வாங்குறாரு, நீங்கள் வந்து ஒன்ஸ் எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டுனா அதை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாப்புல. அவர் நீதியரசரோட இதில் என்ன சொல்கிறாருன்னா, எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட்டே ஆகலை, இட் இஸ் அப் இன்ஷியோ வாய்டு, ஆரம்பத்திலே இது தவறு, நீங்கள் வந்து இதை ரத்து பண்ணதில் எந்த முறைகேடும் கிடையாதுன்னு சொல்லி அதுக்குள்ள சில ஆதாரங்களை சொல்றார். சொல்லிட்டு இப்போ டிரான்சிஸ் ப்ரொவிஷனோட அவசர கதியாட்டு இந்த காலகட்டம் வர அக்டோபர் 24 மேலே வந்து தனி அதிகாரிகளை வச்சு பஞ்சாயத்து இதுகள் நடத்திட்டு நீங்கள் இந்த டிசம்பர் 31 நீங்கள் ஃப்ரெஷ் இது பண்ணுங்க. அதில் வந்து இது வார்டு ரெசர்வ் பண்ணுறது, டி ரெசர்வ் பண்ணுறது, மேயராலிட்டி ரெசர்வ் பண்ணுறது, டி ரெசர்வ் பண்ணுறதெல்லாம் ஒரு யூனிஃபார்மாக ஒரு முறைப்படி பண்ணுங்க. அதை பொதுமக்கள் கருத்தையும் கேட்டு ஒரு முறைப்படி அதெல்லாம் பண்ணுங்க. மற்றபடி வந்து இதையும் தாண்டி பொதுவாக தேர்தல் சம்பந்தமாக நிறைய கருத்துக்களை, பண பலம், அதிகார பலம், இது வன்முறை, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஆமா, இது வந்து தமிழக அரசியல் வரலாற்றிலே, தேர்தல் வரலாற்றிலே ஜனநாயகத்தை நோக்கி உள்ள ஒரு மிகச்சிறந்த ஒரு தீர்ப்பாக தான் இதை பார்க்கணும். இதுக்கு வந்து ஏடிஎம்கே கூட அப்பீல் போகலாம். அவங்க என்ன அப்பீல் போவாங்கன்னா, இது வந்து ப்ரொசீஜர் irregularity தானே தவிர சப்ஸ்டான்ஷியல் லாவில் இன்னும் பெருசு இல்லைன்னு சொல்லி அப்பீல் போகலாம். அதில் என்ன வருது தெரியாது. அசான் டேட் கிருபாகரன் ஜட்ஜ்மெண்ட் வந்து அதிமுகவுக்கு பெரிய பின்னடை. நான் திரு பாலு அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்கிறேன். பல்வேறு இடைத்தேர்தல்களை நீங்களும் புறக்கணிச்சிருக்கிறீங்க. இடைத்தேர்தல் பற்றி உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கு, நான் புரிஞ்சுக்கிறேன். திமுக புறக்கணிச்சிருக்கிறது, அதிமுக புறக்கணிச்சிருக்கிறது. ஆனா இம்முறை எந்த கட்சியும் புறக்கணிக்கல. இது வரைக்கும் 4 லட்சம் பேர் வந்து அவங்களுடைய வேட்பு மனுக்கள்லாம் கூட தாக்கல் செய்து மறுபரிசீலனைக்கான தருணத்தில் இருக்கிறது. ஸோ இந்த ஒரு ப்ரொசீஜரல் irregularity ஒரு பெரிய அளவுக்கு இருக்குமாயின், அதுவே இந்த ஒரு தேர்தலையே கேள்விக்குள்ளாக்குமாயின், பல தேர்தல்களை புறக்கணிக்கக்கூடிய கட்சிகள் இதை புறக்கணிக்கல. ஸோ இது ஒரு மைனர் இஷ்யூன்னு பார்க்கறதா, இல்லை இது இந்த ஒரு இஷ்யூடைய ஹார்ட் இது, அதைத்தான் நீதிமன்றம் அணுகி இதை ரத்து செய்திருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறதா? அதாவது இந்த தேர்தல், இந்த தீர்ப்பினுடைய முடிவு இந்த அரசிற்கு எப்படி இருக்கும் என்ற விஷயத்தை பொறுத்தவரையில், நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு அரசினுடைய நடவடிக்கை தொடர்பான ஒரு முக்கியமான பிரச்சனையில் ஒரு நீதிமன்றம் ஆளும் கட்சிக்கு எதிராக வழங்கியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக நான் இதை பார்க்கிறேன். ஆளும் கட்சின்னு சொல்லிட முடியுமா? நிச்சயமா சொல்லணும். தேர்தல் ஆணையம், அதாவது தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் ஒரு தரப்பு, இரண்டாவது தரப்பு செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் அண்ட் ராஜ், அவரும் வழக்கிலே எதிர்வாதியாக வாதிட்டு இருக்கிறார். தேர்தல் ஆணையமும் வாதிட்டு இருக்கிறது, உள்ளாட்சித்துறையின் சார்பிலும் வாதிட்டு இருக்கிறாங்க. எனவே இது தேர்தல் ஆணையத்திற்கான பின்னடைவு, அரசிற்கான பின்னடைவு என்று சொல்ல முடியாது. சொல்வதற்கான மூகாந்திரமும் இதில் இல்லை. இதில் அரசியல் ரீதியான விமர்சனமாக 2006, 2011 என்று இப்பொழுது விவாதிப்பதை விட ஏறக்குறைய 1,32,000 பதவிக்கு 4.5 லட்சம் பேர், 4 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு நாமும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இரவில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது, இது எங்கே கொண்டு செல்லும் என்று பார்க்க வேண்டும். மிக முக்கியமாக இந்த தீர்ப்பு மிக ஒரு தெளிவான ஒரு அணுகுமுறையோடு இந்த தீர்ப்பை நீதிபதி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த வழக்கை தாக்கல் செய்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாக்கல் செய்த வழக்கறிஞர் முதலில் சென்னை மாநகரத்தில் பழங்குடியினருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பதை தான் வழக்காக தாக்கல் செய்கிறார். வழக்கு விசாரணையின் பொழுதே பிரிவு உள்ளாட்சி தேர்தல் விதி 24 சரியாக பின்பற்றப்படவில்லை என்பதை கூடுதல் மனுவாக தாக்கல் செய்து அதை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்கிறார்கள். அதுதான் இந்த வழக்கினுடைய மிக மிக முக்கியமானது. என்னவென்றால் 2006, 2011 கூட சென்னை மாநகரத்தில் பழங்குடியினருக்கென்று இடம் எதுவும் ஒதுக்கவில்லை. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எடுத்து வைத்தால் கூட அதை கொடுக்கவில்லை என்பதை இந்த நீதிமன்றம் ஏற்க மறுக்கிறது. அது ஒரு பிரச்சனை அல்ல என்று அதை நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறது. அந்த பிரச்சனை அதற்கு அடுத்த இன்னொரு பிரச்சனை என்றால் நகராட்சிகள், மாநகராட்சி, பேரூராட்சி மற்றும் சேர்மன் போன்ற பதவிகளுக்கு பழங்குடியினருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்ற விஷயத்தையும் 2014 புள்ளிவிவரத்தோடு சதவிகிதமாகவே அவர் பார்க்கிறார். மிக துல்லியமாக பார்க்கிறார். தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பழங்குடியினருக்கும் எந்த அளவில், எந்த சதவீதத்தின் அடிப்படையில் இடம் வழங்கியிருக்க வேண்டும், ஏன் வழங்கவில்லை என்பதை
பார்க்கின்ற பொழுது அதிலும் குறைபாடு இருக்கிறது என்பதை நீதிமன்றம் சுட்டிக்காட்டினாலும் கூட உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்க தீர்ப்பின் அடிப்படையில் அதிலும் இதை நான் தலையிட விரும்பவில்லை என்பதை அதையும் அவர் மறுக்கிறார். இந்த செக்ஷன் 24 அடிப்படையில் இந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் அடுத்த விஷயம் 24. இந்த 24 மட்டும்தான் மையமாக வைத்து இந்த முழு தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கின்ற பொழுது 26ஆம் தேதி நள்ளிரவு 12:15 மணிக்கு இந்த அறிவிப்பு அரசாணையில் வெளியிடப்படுகிறது. அன்றைக்கே 26ஆம் தேதி காலை 11 மணிக்கு வேட்புமனு. இதுதான் நீதிபதி அவர்கள் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். ஒரு குறைந்தபட்ச ஏனென்றால் முதல் நாள் 6:30 மணிக்கு அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்தாலும் கூட அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது 26 நள்ளிரவு 12:15 மணிக்கு தான் வருகிறது. அன்றைக்கிலிருந்தே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலம் 11 மணிக்கு. ஏனென்றால் ஒரு அலுவலகத்திற்கு வரக்கூடியவர் 10 மணிக்கு வருகின்ற பொழுது அப்பொழுதுதான் அவருக்கு தகவலே தெரியும். ஆனால் அந்த வேட்புமனு பெறுவதற்கான காலங்கள், அதை தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் அனைத்தையும் மிக இக்கட்டான சூழ்நிலையில் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டுறார். இன்னொரு மிக முக்கியமானதை அவர் குறிப்பிடுகிறார். என்னவென்றால் இந்த சுழற்சி முறையில் தாழ்த்தப்பட்டனர் பழங்குடியினர் என்ற இந்த சுழற்சி முறை 16ஆம் தேதி அரசிதழில் வெளியிட்டாலும் கூட அந்த அரசிதழ் 23ஆம் தேதி மட்டும்தான் மக்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. அந்த இடைப்பட்ட காலங்களில் இந்த அரசிதழுடைய இந்த தகவல்கள் ஆளும் கட்சிக்கு கிடைத்திருக்கும். அதனால்தான் 26ஆம் தேதி அறிவிப்பு வந்த அன்றைக்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்படாமலேயே மிக ரகசியமாக எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் இந்த வெளியிட்டிருப்பது என்பது ஏற்புடையது என்பதை மிக தெளிவாக பல குறைபாடுகளை நீங்க உங்களோட அறிக்கைகளை சுட்டி காட்டிருக்கிறீங்க, திமுக சுட்டி காட்டிருக்கிறது. ஆனா இந்த குறைபாடுகள்ல சில நீங்களாக எல்லா உள்ளாட்சி தேர்தலையும் இருந்த குறைபாடுகள் தானே. 2006, 2011 இப்போ அவரோட ஸ்கேல் மாறுபடலாம். ஆனா அது வந்து ஒரு பிரச்சனையுடைய வீரியங்கள் அதாவது எப்படின்னா இல்ல நான் தொடர்ந்து ஒரு தவறு நடந்து கொண்டே இருக்கிறது. இல்ல அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா மக்கள் மத்தியிலும் இந்த கேள்வி எழும், என்ன போன வருஷம்லாம் நடந்துச்சு இப்பயும் நடக்குது, தொடர்ந்து தவறுகள் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதற்காக ஒரு நீதிமன்றத்தினுடைய பார்வையில் இது தவறாகப்பட்டால் நிச்சயமாக அது தவறு என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும். அந்த வகையில் இந்த தீர்ப்பு இன்னொரு மிக முக்கியமான ஒரு இடைவெளிக்கான தருணம். விரிவா மற்ற கருத்துக்களை நான் கேட்க விரும்புறேன். திராவிட முன்னேற்ற கழகம் மையமா வலியுறுத்தின ஒரு பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு பற்றின இந்த கருத்துக்களை முழுமையா நீதிமன்றம் ஏற்றதாக தெரியவில்லை. நான் திரு சரவணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். பிஃபோர் ஐ கம் டு பேராசிரியர் தீரன், திரு சரவணன், இதுல ஹைலைட்டா இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இந்த செக்ஷன் 24 நீங்களாக நிறைய பல விஷயங்கள் உங்கள் ஆட்சியிலையும் இருந்தது அப்படின்னா நீங்க மறுப்பீங்களா? நான் சொல்லல, கோர்ட்டே சொல்லுது யூ ஆர் ஆக்சுவலி யூசிங் த பாம் விச் வாஸ் ஃபயர்ட் அகேன்ஸ்ட் யூ அப்படின்னு கோர்ட்டும் கூட ஒரு இடத்துல அப்சர்வ் பண்ணுது. இதுல பல பிரச்சனைகள் முன்பும் கூட இருந்திருக்கிறது. சில ப்ரொசீஜர் இர்ரெகுலாரிட்டிஸ் நீங்களாக இந்த ஒரு பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட முக்கியமான பிரச்சனையா நீங்க எழுப்புறீங்க. பெரிய அளவுல உங்க ஆட்சியிலையும் ஒதுக்கப்படல. இல்ல முக்கியமாக வந்து ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன், அதாவது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அனைவருக்குமே இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன், லோக்கல் பாடி எலெக்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன். இது வந்து எப்படின்னா, ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா அவர்களுடைய மக்கள் தொகையில் எவ்வளவு பங்கு இருக்கிறார்களோ அந்த பங்கிற்கு ஏற்றது போல் அவர்களுக்கு வந்து அந்த ரெப்ரசன்டேஷனை கொடுக்கணும் அப்படின்றது வந்து கருத்து. அந்த கருத்தின் அடிப்படையில் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த தொகுதி அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதிகள் வந்து அந்த மேண்டேட்குள்ளே வரலை, அந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் என்ற கான்செப்டுக்குள்ளே வரலை அப்படின்றது எங்களுடைய குற்றச்சாட்டு. பழங்குடியினருக்கு உட்பட அது எங்களுடைய குற்றச்சாட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய முக்கியமான இது அந்த நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்பிலே வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் எங்களுடைய தகவலின் படி, அதாவது வந்து 2 பழங்குடியினரின் அந்த 29,300 பேர் இருக்கிறாங்க சென்னையில், அந்த இதன்படி 2 வார்டுகள் வந்து பழங்குடியினருக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. சென்னையில் அது செய்யவில்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆனால் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க, இங்க இருக்க வந்து 15,000 பேர் தான் இருக்காங்க, அதனால வந்து ரொம்ப 0.2% கீழே வருது, அதனால ஒதுக்கீடு செய்ய தேவையில்லை என்பது அவர்களுடைய. அதை வந்து நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் என்ன சொல்கிறது என்றால், இது ரிசர்வேஷனை பற்றி ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா,
பேஸ்ட் இந்த ரிசர்வேஷனை வைத்துக்கொண்டு மட்டுமே வந்து ரிசர்வேஷன் சரியாக இல்லை என்ற காரணத்தின் அடிப்படையில் வந்து எலெக்ஷனை வந்து எங்களால தள்ளி வைக்க முடியாது, அந்த உரிமை எங்களுக்கு கிடையாது. There is no reservation of scheduled tribes in the corporation watch in 2001 and 2006. அதாவது முந்தைய அதிமுக ஆட்சி, முந்தைய திமுக ஆட்சி. Hence அது வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கான கிடையாது. ஏன்னா இதுல ஒரு சின்ன முக்கியமான கருத்து இருக்கிறது. அதாவது வந்து இந்த 2006 2011 வந்து 2001 சென்சஸின் அடிப்படையில், இப்போ வந்து 2016 தேர்தல் வந்து 2011 சென்சஸ். ஸோ நீங்கள் வந்து 2001 அடிப்படையில் வந்து 2006 2011 நடந்துச்சு, அதை வந்து வைத்துக்கொண்டு உங்கள் ஆட்சியில் எப்படி நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுடைய கருத்து கணிப்பு, எங்களுடைய கருத்துக்கள், எங்களுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து 2011 சென்சஸின் அடிப்படையில். அடிப்படை எங்கேருந்து வருது? போதுமான அளவுக்கு இல்ல குறைந்தபட்ச அளவுக்கு பழங்குடியினருக்கு அப்படின்னா சரி, இந்த எலெக்ஷன் கமிஷன் கூட பண்ணல, அவங்க வந்து அநியாயம் பண்ணிட்டாங்கன்னே வச்சுப்போங்க, அது கோர்ட் ஏத்துக்கல, அப்படியே வச்சுக்கிட்டாலும் அந்த அநியாயத்தை நிவர்த்தி செய்யறதுக்காக சென்னையில் இருக்கக்கூடிய 200 வார்டுல எவ்வளவு வார்டுல நீங்க பழங்குடியின வேட்பாளர்களை நிப்பாட்டி இல்ல, அது வந்து இது கிடையாது. அதாவது வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்த சட்டத்தை மீறி இவர்கள் செயல்படுவது, அதாவது வந்து இது வந்து எப்படின்னா, நாங்க 2 பேரும் நிறுத்தினால மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. அவர்கள் இந்த கான்செப்டே எப்படின்னா, ஏன் இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனை கொண்டு வராங்க அப்படின்னா, அவர்களால் மற்றவர்களோடு சரிக்கு சமமாக போட்டியிட முடியாது என்ற காரணத்தினால் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனை கொண்டு வராங்க. நீங்க வந்து என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க மாட்டோம். ஆனால் திமுகல இருந்து நீங்க கொடுங்க. இல்ல, ஒரு நிமிஷம் கொடுங்க, கொடுப்போம், அது வேற விஷயம். இல்ல, இது அதை விட முக்கியமான விஷயம் என்னவென்றால், உன்னுடைய உரிமையை நீ கேட்காதே, ஆனா எங்கேயாவது சீட்டு கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோ. திமுக வந்து இடஒதுக்கீட்டிற்காக, சமூக நீதிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது. என்னுடைய உரிமையை நான் கேட்டால், என்னுடைய உரிமையை நீ கொடு, அதை விட்டுவிட்டு நீ கொடுத்திருக்கலாமே, இவர்கள் செய்திருக்கலாமே என்று சொல்வது அவர்கள் உரிமையை பாதிப்பது, அவர்கள் உரிமையை பறிப்பது. இல்ல, நீங்க அதுதான் சொல்றேன். அதாவது வந்து அதுதான் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன்ல வந்து அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, என்னால் அவர்களோடு சரிசமமாக போட்டியிட முடியாது என்பதால் எனக்காக தனியாக வரையறுத்து கொடுங்கள் என்று கேட்கிறோம். ஆனால் நான் வரையறுத்து கொடுக்க மாட்டேன், நீ வந்து காமன் பீப்புளோட போய் போராடு என்பது சமூக நீதி கொள்கைக்கு எதிரானது. 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வரணும் அப்படிங்கிறது நீண்ட நாள் கோரிக்கை. ஆனா வர வரைக்கும் நாங்க அதுக்கு அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டோம், 10% தான் கொடுப்போம் அரசியல் கட்சிகள், நீங்க மட்டும் இல்ல எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு நிகரான வாதம் இல்ல. ஏனென்றால் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டையும், தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டையும் நாம் ஒரே தட்டில் வைத்து பார்க்க முடியாது. அதையும் இதையும் கம்பேர் பண்ணவே முடியாது. இது வேறு. என்னுடைய உரிமையை தட்டி பறிக்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஓகே, நான் திரு பேராசிரியர் தீரன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, நாட் ஒன் இந்த ஒரு ப்ரொசீஜரல் இர்ரெகுலாரிட்டி இதுல சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அதை தாண்டி சமதளம் இல்லை அப்படிங்கிறது மேலும் 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 பல இடங்கள்ல நிரூபிக்கப்பட்டிருக்கு. நீங்க கொடுத்த உத்தரவாதம் மீறப்பட்டிருக்கு, மெஷின் இல்ல, ஒரு பரிபூர்ணமா திருப்தியா நடக்குது அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இதுல நீங்க முதல்ல ஒண்ணு அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். 2006 உள்ளாட்சி மன்ற தேர்தல் திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற பொழுது 2001 சென்சஸ்னாங்க. 1991ஆம் ஆண்டு சென்சஸ் படி தான் 2006 உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடக்குது. அதே மாதிரி அதனால தான் வந்து நம்மளும் வந்து இங்கே அம்மாவனுடைய ஆட்சியில் கூட வந்து என்ன நடந்தது, நம்ம வந்து 2016 இப்போ நடந்தது, 2001 மக்கள் தொகை அடிப்படையில் செய்கிறோம். இல்லை, இது வந்து ஏற்கனவே நடக்கிற முறைகள். சட்டமன்றத்தில் நான் வேற யார் சொல்றதையும் கேட்கல, நான் திரு சரவணன் சொல்றதையோ திரு பாலு சொல்றதையோ நான் கேட்கல. நீங்க சட்டமன்றத்துல சொன்னீங்களா இல்லையா? என்ன சொன்னீங்க? சட்டமே சொல்லுது கடைசி சென்சஸின் அடிப்படையில் தான் உள்ளாட்சி தேர்தலை நடத்தணும்னு. அதனால நாங்க என்ன பண்ணுவோம், வரக்கூடிய 16 உள்ளாட்சி தேர்தல்ல நம்ம வந்து 2011 சென்சஸின் அடிப்படையில் நடத்துவோம் அப்படின்னு. நீங்க இப்போ இல்ல 2013 சொல்லியிருக்கிறீங்க, 2014 சொல்லியிருக்கிறீங்க. இல்ல சொல்லியிருக்கிறேங்க. ஆனா இப்ப நடைமுறை சிக்கலை நீங்க பார்க்கணும். அதாவது
கீழ்மட்டத்திலிருந்து வர வேண்டிய புள்ளிவிவரங்கள் வந்தால் தான் நீங்கள் இடஒதுக்கீடு இப்போ பெண்களுக்கு 50% ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்போ அந்த வாக்காளர் பட்டியலை பார்த்துட்டு தான் எதெல்லாம் பெண்களுக்கு ஒதுக்கணும்னு ஒரு அரசாங்கம் முடிவு செய்ய முடியும். அதே மாதிரி தான் வந்து சுழற்சி முறையில் வந்து பல இடங்களில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய ஆதிராவிட மக்களுக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் எந்த விதமான குறை இல்லை. 1-2 இடத்துல இவங்க வந்து சுட்டி காட்டுறதுக்கு மக்கள் தொகை இல்லை. பழங்குடியின மக்களுக்கு வந்து மக்கள் அந்த விகிதாச்சாரம் இல்லைன்றதுனால தான் வந்து கொடுக்கப்படலை. நான் இன்னொன்று கேட்குறேன். செப்டம்பர் 26 வந்து மனு தாக்கல் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. ஏற்கனவே 1 மாதத்துக்கு முன்னாடியே வாக்காளர் பட்டியல் திருத்தங்கிறத சேர்க்கை எல்லாமே நடக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் முன்கூட்டியே அறிவிச்சுட்டு தான் வந்து இந்த மனு தாக்கல் பண்ணுறாங்க. இதில் நான் என்ன கேட்குறேன்னா, செப்டம்பர் 26 இருந்து வாக்குப்பதிவு வந்து 19, ஆக வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 21. இதில் மறைமுக தேர்தல் வேற நடத்தணும். அது வந்து நவம்பர் 2 நடத்துறாங்க. ஆக இவ்வளவு ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா 1 மாதத்துக்கு மேலாக. பாலு ஒரு முக்கியமான கேள்வி கேட்டார். 23ஆம் தேதி தான் எந்தெந்த இடம் ரிசர்வ்டுன்னு நீங்க சொல்றீங்க. 25 தான் நீங்க என்ன சொல்றீங்க, அடுத்த நாள் வேட்புமனு தாக்கல் தொடக்கம் அப்படின்னு. அதை புரிஞ்சுட்டு எங்கெங்க பெண்களை நிப்பாட்டணும், எங்கெங்க புதுசா ரிசர்வேஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் வேண்டாம். இல்ல இது இவங்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்க வந்து என்ன பண்றீங்க, எங்களுக்கு மட்டும் முன்கூட்டியே பட்டியல் கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், எங்களுக்கு என்ன பட்டியல முன்னாடி தேர்தல் ஆணையம் கொடுத்துடுச்சா? கிடையாது. அவங்களுக்கு என்ன நிலைமை அதேதான் ஆளுங்கட்சிக்கு உள்ள நிலைமை. அவங்களுக்கு எழக்கூடிய சந்தேகம் நீதிமன்றத்துக்கு. நாங்க வந்து சரி, எந்த கட்சியாவது வந்து வேட்புமனு வாங்காம இருந்தாங்களா, வேட்புமனு தாக்கல் பண்ணாம இருந்தாங்களா? எல்லாரும் சுயேட்சை உட்பட அத்தனை பேர் செஞ்சிருக்கிறாங்க. இதுல எந்த விதமான நடைமுறை சிக்கலும் இல்ல. இவங்க தேர்தலை சந்திக்க திராணி இல்லாத கட்சிகள் என்ன பண்றாங்க, நீதிமன்றத்தில் போயிட்டு நாங்க ஒரு தலைவர் சொல்றாரு, ஸ்டாலின் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நாங்கள் தேர்தலை வந்து தடை பண்றதுக்காக நாங்க வந்து வழக்கு போடலன்றாரு. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, நீதிமன்றம் பண்ணிருக்கீங்க. ஏங்க நீதிமன்றம் ஏன்னா நீ போட்ட வழக்கு, இவங்க போட்ட வழக்குக்காக தான் பண்ணிருக்காங்க. இவர்கள் வந்து மக்களை சந்திப்பதற்கு இவர்களுக்கு நெஞ்சுறுதி இல்ல. நெஞ்சுறுதி இல்ல ஏன் வேட்பாளர் போட்டிருக்காங்க? நேத்து அறிக்கை வந்து அதான் சொல்றேன், நம்பல. உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. தேர்தல் ஆணையம் வந்து நீதிமன்றத்தில் நோக்கம் தடை வாங்குறது அப்படின்னா வேட்பாளரை போட்டு கூட்டணியோட பேச்சுவார்த்தை நடத்தி இல்லன்னா நான் கேட்கிறேன், இங்க உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, உயர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இவங்களுக்கு உண்மையிலே உள்ளாட்சி தேர்தல் நம்பிக்கை இருந்தா ஏன் 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல தங்களுக்கு தடை கிடைக்கும்? திரு ரவீந்திரன் ஒரு முக்கியமான கேள்வி அவரும் கூட மறைமுகமா எழுப்புறாரு. இன்னைக்கு தேர்தல் நடைமுறை மீது அவநம்பிக்கை வரும்போது பல கட்சிகள், இவங்க கட்சி அவங்க கட்சி இவங்க கட்சி எல்லா கட்சியும் தேர்தலை புறக்கணிச்சிருக்கு. ஆனா அந்த நடைமுறையை திரு தீரன் சொல்றது போல யாரும் எடுக்கல. எல்லாரும் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. தடை அப்படிங்கறத அவங்க எதிர்பார்த்ததா, இந்த ஒரு தடை அப்படிங்கிறது ஒரு ப்ரொசீஜரல் ரீசனுக்காக வந்து அதீதம்னு அவர் கருதுவதில் ஒரு லாஜிக்கோ ரேஷனலோ இருக்குன்னு கருதுறீங்களா? அதாவது தேர்தலை சந்திக்க பயந்துங்கிறது வந்து உள்ளாட்சி தேர்தலெல்லாம் அப்படி எந்த கட்சியும் போகாது, சந்திச்சு தான் தீரணும். நீங்கள் வந்து இப்போ வந்து திமுகவுக்கு வந்து 3 மாதம் டைம் கிடச்சிருக்கு இவங்க போட்ட தடையில் அசிட்டிஸ். இது அப்பீலில் போய் அடிபடாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் 3 மாதம் டைம்னா அதிமுக வெற்றி பெற்று ஒரு 9 மாதம் ஆகுது. நீங்கள் வந்து 84 எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். ஒரு 2 வருஷம், ஒரு 1.25 வருஷத்துக்கு பிறகு நடக்கும்போது ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உருவாகி வந்து தோத்து போகிறாரு. திமுக வெற்றி பெறுது. இப்போ வந்து அதுக்கு பிறகு வந்து இந்த 73வது அமெண்ட்மெண்ட் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு 96 நடந்ததெல்லாம் எப்பவுமே ஒரு அணி ஜெயிக்குது, உடனே எலெக்ஷன் வருது. அந்த வெற்றி பெற்ற சூட்டோட தோற்றவங்க வந்து ரீகுரூப் ஆகிறதுக்கு முன்னாடியே வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க எல்லாமே. அப்போ இவங்களுக்கு ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்றது வந்து ஒரு கட்சி லாபம் நினைக்கிறது நியாயமானது தான். ஜனநாயகத்தில் அவங்களுக்கு இடம் இருக்கு, சட்டத்தில் இடம் இருக்குனால அதனால அவங்க சேர்த்தான் நினைக்கிறாங்க. இப்போ சப்போஸ் இவங்க அதிமுக ஆளுங்கட்சி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது, அதனால அதிமுக தான் வெற்றி பெறும்னு 100% சொல்ல முடியாத ஒரு இது அதுதான் இது. அதனால திமுக போன்ற கட்சிகள்லாம் வந்து தேர்தலை சந்திக்க பயப்படுதுன்னா அதே இது வந்து பல காலகட்டங்களையும் பல இதுல பிரதான எதிர்கட்சியா இருந்த அதிமுகவுக்கும் அது பொருந்தும். இப்போ வந்து அவங்களுக்கு என்ன வீகம் பண்ண முடியுமோ. இன்னைக்கு பேராசிரியர் தீரன் என்ன சொல்றாரு, அவங்க தடையை விரும்பினாங்கிறார். மாறா அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்களே. நிச்சயமா வந்து தடை கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அவங்களுக்கு சந்தேகம் தான்.
ஏன்னா வந்து எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா பொதுவா வந்து தடை கிடைக்காது. இந்த ப்ராசஸ் மேல அவநம்பிக்கை எழுந்த சமயங்கள்ல மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தின தேர்தல்லையே அவங்க புறக்கணிச்சிருந்த வரலாறு உண்டு. புறக்கணிக்கலையே. இது வந்து அவங்க வந்து நெக் டு நெக் இருக்கிறாங்க, 1% டிஃபரன்ஸ்ல தான் இருக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் வந்து மீதி மற்ற கட்சிகளோட வாக்குகள் வந்து எந்த திசையில போகும்னு சொல்ல முடியாது. அதிமுக திசையிலும் போகலாம், இவங்க திசைக்கும் வரலாம். அப்படி வரும்போது ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் அவங்க இருப்பாங்க. இது வந்து தங்களோட வெற்றி வாய்ப்பு அதிகரித்துக்கிடவும் ஆளுங்கட்சி சரியா பண்ணலங்கிற பிரச்சாரத்துக்கும் ஒரு எதிர்க்கட்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர இதை தாண்டி மற்றபடிங்கிறது ஒரு அரசியல் கட்சி ரீதியான கருத்தாக தான் எடுக்க முடியும். திரு பாலு, இந்திய தேர்தல் ஆணையமும் தேர்தல்கள் நடத்துது. அதுல வந்து சில பிரச்சனைகள் வரும்போது யாரும் மோடியுடைய தோல்வியா நம்ம பார்க்கறது இல்லை. மாநிலத்திலையும் தேர்தல் ஆணையம் இருக்கு. மத்திய தேர்தல் ஆணையம் எப்படி தன்னுடைய செயல்பாடுக்கு அரசுகளை நம்பி அரசு ஊழியர்கள் இருக்கும், அதே போலதான் மாநில தேர்தல் ஆணையம். இது மட்டும் இங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அன்னைக்கு ஆட்சியில் இருந்த திமுகவும் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவையும் பார்க்கும்போது பிரச்சனை இந்த ஆணையத்துடைய வலுவிலையா இல்ல அதுல அமரக்கூடிய நபர்களே? ஏன்னா கடந்த கால வரலாறுகள் தான் இது எல்லாம் நம்ம இப்படி பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது. திமுகவும் சரி அதிமுகவும் சரி இரண்டுமே சம அளவில் ஆளும் கட்சியாக இருக்கின்ற பொழுது அதை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பது மக்களுக்கு கண்கூடாக தெரிந்த உண்மையாக இருக்கிறது. அதில் ஒரு தனித்துவமான நடுநிலையான ஒரு தேர்தல் ஆணையமாக தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இல்லை. இந்த தேர்தல் நடத்த போகின்ற பொழுதெல்லாம் ஆளும் கட்சியினுடைய அவர்களுடைய ஆலோசனையோடு அவர்களுடைய விருப்பத்தோடு அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தான் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது எதனால புரிஞ்சுக்கிறோம்? சிஸ்டத்திலேயே பிரச்சனையா? இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு அந்த தலைவர் பதவியில் இருக்கக்கூடியவர் ஒரு அரசு ஊழியராக நிரந்தர பணியில் இருக்கக்கூடியவராக தனக்கு சில அதிகாரங்கள் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவராக இருந்தால் நிச்சயமாக யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார். அவர் ஒரு ஓய்வு பெற்றவர். ஓய்வு பெற்றவரை ஏதோ ஒரு விருந்தினரை போன்று அமர்த்தி இந்த தேர்தலை நடத்துங்கள் என்று சொல்வது என்பதே ஒரு முறையாக இந்த தேர்தல் நடைமுறையை பின்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த விவாதத்தில் ரெண்டு விஷயத்தை நான் சொல்லணும். ஏன்னா இரண்டு கட்சியினுடைய பிரச்சனை என்பது இன்றைக்கு நாளைக்கு இல்லை, என்றைக்குமே தீர்க்க முடியாது. அது பொதுவாக போயிட்டே இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்ன பிரச்சனைனா இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்து தடை உத்தரவு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஒரு செய்தி, முக்கியமான செய்தி. அவங்க போகட்டும், நாம் அதுக்குள்ளே போக விரும்பல. அது அவங்களுக்கான உரிமை இருக்குது. எப்படி வழக்கு போட இவங்களுக்கு உரிமை இருந்தோ மேல்முறையீடு. ஆனால் இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்து இந்த வழக்கில் தடை உத்தரவு பெறுவது என்பது மிக மிக ஒரு கடினமான காரியமாக இருக்கு. ஏன்னா மிக தெளிவாக பிரிவு 24 எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படவில்லை. ஏன் இதை நான் இந்த தேர்தலுடைய அறிவிப்பை ரத்து செய்கிறேன், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் நீதிமன்றங்கள் அதில் தலையிட முடியாது என்ற தீர்ப்பு இருந்தாலும் கூட இதை தலையிட வேண்டிய அவசியம் என்ன என்பதை மிக மிக தெளிவாக இந்த தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறார். எனவே இதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய குறைபாடுகளை 2 நீதிபதிகளுக்கு முன் எடுத்து வைத்து தடை உத்தரவு பெறுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்றாக நான் வழக்கறிஞராக பார்க்கிறேன். இன்னொரு பிரச்சனை, இந்த தேர்தல் திட்டமிட்டபடி நடைபெறுமா? அடுத்த கேள்வி இதுதான். இன்னைக்கு இந்த டிவியை பார்த்துட்டு இருக்க 4.5 லட்சம் பேருடைய பிரச்சனை. இப்போ நீங்க பேசுற திமுக அதிமுக பிரச்சனை எல்லாம் கிடையாது. திட்டமிட்டபடி நடைபெறுமா என்று சொன்னால், ஒருவேளை இன்றைக்கு அரசும் தேர்தல் ஆணையமும் இன்றைக்கே மேல்முறையீடு செய்து 2 நீதிபதிகளிடம் கொண்டு சென்று இதற்கு தடை உத்தரவு வேண்டும் என்று இவர்கள் இன்றைக்கு பெற்றிருந்தால் நிச்சயமாக திட்டமிட்டபடி தேர்தல் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு என்று சொல்லலாம். ஒருவேளை நாளை என்று சொல்லுகின்ற பொழுது காலை 10:30க்கு 15 நீதிபதிகளுடைய பதவியேற்பு விழா, 2:15 மணிக்கு தான் நீதிமன்றம். அந்த வழக்கில் 2:15க்கு பிறகு எதிர்த்தரப்பும் அரசு தரப்பும் வாதம் செய்து அதனுடைய தீர்ப்பு முடிவு நாளையே வந்தாக வேண்டும். ஒருவேளை ஒரு நாள் தள்ளி போனால் கூட தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகின்ற பொழுது இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் மிக மிக முக்கியமான நாள் என்ற அடிப்படையில் இந்த தேர்தலை திட்டமிட்டபடி நடத்தவே முடியாது என்பதுதான். அதே போன்று இந்த 4.5 லட்சம் பேர் பணம் கட்டினாங்களே, இந்த பணம்லாம் டெபாசிட் தொகையெல்லாம் என்ன ஆகும் என்று சொன்னால் அதையும் திரும்ப பெறுவதற்கான ஒரு சட்டம் அல்லது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தேவைப்படுகிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த தீர்ப்பு நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த உள்ளாட்சி தேர்தலில் தொடர்ச்சியாக இப்படித்தான் தேர்தல். நான் கடந்த முறை வந்தபோது உங்கள்கிட்ட சொன்னேன், நல்லா ஞாபகம் இருக்கும், இந்த ஒரு நியாயமான தேர்தலாக நடத்த வேண்டும் என்பதை ஊடகத்தை சொன்ன. இன்றைக்கு நீதிமன்றம் அதை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலாவது இந்த 2 கட்சியினுடைய பிரச்சனையாக மட்டுமே தமிழகம் பார்க்காமல்
இது தமிழகத்தினுடைய பிரச்சனை, ஜனநாயகத்தினுடைய பிரச்சனை என்ற அடிப்படையில் ஒரு நடுநிலையான நேர்மையான தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இந்த தீர்ப்பு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் பார்க்கிறேன். மேல்முறையீடு அப்படின்னு போறீங்களா இல்ல நீதிமன்றமே சொல்லிருக்கு ஒரு சமதளத்தை உறுதி செய்து எல்லாருக்கும் திருப்தியா நடத்தினா என்ன? இல்ல அதுக்கு வாய்ப்பு இருந்தா நிச்சயமாக மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது செய்யும். மேல்முறையீடு அரசானது செய்யத்தான் இருக்கிறார்கள். இல்ல ஏன் இப்போ நீதிமன்றமே சொல்லிருக்கு அப்படி ஒரு சந்தேகத்துக்கு மத்தியில ஏன் நடக்கணும்? ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி செய்து சமாதானம் இருக்குன்னு எல்லாரும் திருப்தியான அப்புறம் அந்த ஒரு களம் பற்றிய ஒரு கிரவுண்ட் பற்றிய நம்பிக்கை எல்லாருக்கும் ஏற்பட்ட பிறகு மேல்முறையீட்டுல என்ன வருதுன்னு பார்ப்போம். இங்க என்னன்னா எதிர்க்கட்சிகளுடைய நிலைமை என்னன்னா, கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க, கூழு காசை மீசைக்கு ஆசைன்ட்டு. அது மாதிரி உள்ளாட்சியில் சில பதவிகளையாவது பிடிக்க முடியாது, ஆட்சி தான் பிடிக்க முடியல, உள்ளாட்சியில் சில பதவிகளையாவது பிடிக்க முடியாதுன்னு ஆசை இருக்கு. அதே நேரத்தில் இன்றைக்கு பல கட்சிகள் அந்த தேர்தலை எதிர்கொள்றதுக்கான சூழ்நிலை இல்லைன்றது அவங்க மனநிலை இருக்கிறான். நாளெல்லாம் இல்லைன்றதுலாம் கிடையாது. இன்றைக்கு பார்த்தா திமுகவில் அதனுடைய பொதுச் செயலாளர் போட்டி வேட்பாளர்லாம் வாபஸ் வாங்கலாம், நடவடிக்கை எடுக்க, இப்படிலாம் குழப்பங்கள் இருக்கு அவங்க கட்சியில. கூட நீங்க போயிருக்கிறீங்க வாக்குப்பதிவு மந்திரத்துல ஒரு கட்சிக்கு போட்டா இன்னொன்னு வருது வரைக்கும் போயிருக்கிறீங்க. அதெல்லாம் தோல்வியினால ஏற்படக்கூடிய என்ன நம்ம இல்ல இல்ல எல்லாருக்கும் சந்தேகம், எல்லாருக்கும் உரிமை இருக்கு. இல்லனாக்கா உங்களுக்கு இருக்கு அவங்களுக்கு இருக்கு. நான் கேட்கறது அதுதான். இப்போ எல்லாரும் மனு தாக்கலே முடிஞ்சு போச்சு. மனு தாக்கல் முடிஞ்ச பிற்பாடு இந்த தீர்ப்பு வருது. இப்போ தேர்தல் முடிந்த பிறகு வாக்குப்பதிவு அந்த 4.5 லட்சம் பேருக்கு யார் சங்கடத்தை இல்ல நான் கேட்கிற கேள்வி, 4.5 லட்சம் பேருக்கு யாருக்கு சங்கடத்தை, யாரால சங்கடம் வருது? திமுக தொடுத்த வழக்கால வருது இந்த தீர்ப்பு. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க தான் இவங்களை சகிப்பாங்க, எங்களை யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. நாங்க மேல்முறையீடு செய்வோம், தொடுத்த வழக்கு இல்ல நீதிமன்றத்துடைய தீர்ப்பு. இல்ல மேல்முறையீடு செய்யும் போது எங்களுக்கு ஒரு நல்ல இது முடிவு கிடைக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். முக்கியமான தீர்ப்புல குற்ற பின்னணி உள்ளவர்களை தடுப்பதற்கான நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள தவறிவிட்டது என்பதை மிக முக்கியமாக மனு தாக்கல்லே அதை குறிப்பிட சொல்றாங்க. அதனால அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. அதாவது நம்முடைய பேராசிரியர் தீரன் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க பயந்து தேர்தலிலே இந்த கோர்ட்டில் வழக்கு செய்து நாங்கள் தடை உத்தரவு வாங்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறார். அதாவது உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறீங்க, இங்கே வழக்கு போடுற. உச்சநீதிமன்றத்தில் போட்ட வழக்கு என்னவென்றால், இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனைத்து அதிகாரிகளுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரணும், ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடாது. அவ்வளோ மோசமாக இருக்கு நிலைமை அப்படின்றதுனால நாங்கள் அதை வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். சரி, அதுதான். அதனால் அந்த வழக்கு வேறு, இந்த வழக்கு வேறு. நம்மளுடைய ரவீந்திரன் சொன்னது போல, ரவீந்திரன் குற்றம் அதாவது அப்பட்டமாக தன்னுடைய அதிகாரத்தை மீறி தேர்தல் ஆணையம் செயல்படும் பொழுது அதை கை கட்டி பார்த்து கொண்டிருப்பது ஒரு அரசியல் கட்சிக்கு அழகில்லை. அதுபோல எந்த பிரச்சனை இதற்கு முன்னால் இல்லை, எல்லா தேர்தலிலுமே அனைத்து தேர்தல்களிலுமே நியாயமாக நடக்க வேண்டும். அனைத்து இதிலுமே அந்த வெப்காஸ்டிங் வேணும், அடிக்குவேட் போலீஸ் ஃபோர்ஸ் சொல்லி ஒவ்வொரு தேர்தலிலும் வழக்கு போட்டுக் கொண்டிருக்கிறோம். தேர்தலும் நியாயமாக நடைபெறணும், அதுதான் எல்லாருடைய நோக்கமாக இருக்கிறது. ஒரு தேர்தலோ ஒரு எந்த ஒரு நடவடிக்கையோ நியாயமாக நடப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ நியாயமாக நடப்பதாக உணரப்படுவதும் எல்லாராலும் நம்பப்படுவதும் ரொம்ப முக்கியமான விஷயம். நிச்சயமா தேர்தலுக்கும் அது பொருந்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. சில ப்ரொசீஜரல் லேப்ஸஸை சுட்டிக்காட்டி நீதிமன்றம் தடை கொடுத்திருக்கிறது. மீண்டும் முதல்ல இந்த ப்ராசஸை தொடங்க செய்திருக்கிறது. அரசு தரப்பு தேர்தல் ஆணையம் இதை எப்படி அணுக போகிறது, ஒரு அப்பீலுக்கு போறாங்களா, அடுத்து என்ன நடக்க போகின்றனங்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிறது. இந்த தடை பற்றி நாம் பேசும்பொழுது ஏற்கனவே தடையானதே 2 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல், அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், இங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, அதை பற்றி எல்லாம் நினைவுக்கு வருகிறது. அதெல்லாம் எப்போது நடைபெறணும் அப்படின்னு இந்த தேர்தல் ஆணையம் இல்லை, இந்திய தேர்தல் ஆணையம் தான் சொல்லணும். பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.